இது போன்ற கதைகளை கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வீரன். அத்தியாயம் 87. இரட்டை பௌர்ணமியின் ரகசியம். இரண்டாவது சிவந்த ஒற்றைக்கண் காக மனிதன் இரத்தமும் சதையுமாய் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தது. அவனது உடல் எங்கும் ஆழமான மின்னல் காயங்களின் கருஞ்சிவப்பு தழும்புகள். முறிந்த இறக்கையுடன் தரையை தொட்டு தள்ளாடி அந்த கொந்தளிக்கும் குகையின் வெப்பக்காற்றில் பறந்து வந்து மாமிச அரக்கன் மன்னன் அமர்ந்திருந்த அரியணைக்கு முன்னால் சடார் என்று விழுந்தான். அரக்க மன்னன் தனது கையிலிருந்த கருத்த மதுபானத்தை ஒரு மடக்கு குடித்து முடித்துவிட்டு ஒரு இகழ்ச்சியுடன் அவனை பார்த்தான். அவனது கண்கள் நெருப்பு குழம்பின் பிம்பத்தை ஏந்தியிருந்தன. என்ன ஆச்சு உனக்கு? நீ போய் பல ஆண்டுகள் ஆகுது, இப்பதான் வர? எங்கேயாவது மாட்டிக்கிட்டியா, இல்லை எனக்கு தெரியாம வேற எங்கேயாவது போயிருந்தியா என்று அவன் ஒரு உறைந்த அச்சுறுத்தும் குரலில் கேட்டான். அவன் குரலில் கேள்வி என்பதை விட மரணத்தை அறிவிக்கும் கட்டளையே அதிகம் இருந்தது. இரத்தம் சிந்தி கிடந்த அந்த சிவந்த ஒற்றைக்கண் காக மனிதன் கைகளிலிருந்த வலிதாங்க முடியாமல் தரையில் நெளிந்தான். பிரபு, என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் சொன்ன பெண்ணை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று வேதனையுடன் கத்தினான். ஆனால் அந்த இடத்தை விட்டு வெளியே வர என்னால் முடியவில்லை. திடீரென அங்கே ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த காவலன் வந்துவிட்டான். அவனிடமிருந்து தப்பித்து வர பல நாட்களாக மறைந்திருந்தேன். ஆனால் என்றான் இழுத்து. ஆனால் என்ன? தொடர்ந்து உன் கதையை கூறு. நீ கூறியதை நான் நம்ப வேண்டும், அப்படித்தானே என்று குகையின் பாறைகள் அதிரும் வண்ணம் சிரித்தான் அந்த அரக்கன். அரசே, நிஜமாகத்தான் கூறுகிறேன். நான் அந்த பெண்ணை பல ஆண்டுகளுக்கு முன்பே பார்த்துவிட்டேன். அவளை உயிர் பெற விடாமல் இத்தனை நாட்கள் தடுத்து கொண்டிருந்தேன் என்றான். உயிரோடு இல்லாத ஒரு பெண்ணை எப்படி, யார் உயிர் தெழ வைக்க முடியும்? நான் அப்போதே நினைத்தேன் நீ வேறெங்கோ சென்று என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய் என்று கூறியவன் தன் கைகளை அவன் முன்னே நீட்ட சட்டென அசைத்தான். அந்த இரத்தம் சிந்திய சிவந்த ஒற்றைக்கண் காக மனிதன் ஒரு தூசி போல பறந்து அரக்கன் மன்னனின் ராட்சச கைக்குள் வந்து மோதினான். அரசே என்று அவன் அலறினான். மாமிச மன்னன் தனது கூர்மையான நகங்களால் அந்த அடிபட்ட சிவந்த ஒற்றைக்கண் காக மனிதனின் கழுத்து அருகிலேயே சென்றான். மரணத்தின் நிழல் அவன் மீது படர்ந்தது. திடீரென நிறுத்தியவன் தனது மூக்கினால் மூச்சை இழுத்து சுற்றுப்புற காற்றின் வாசனையை மோந்தான். உறைந்த சடங்குகளின் வாடையை தாண்டி புதியதொரு வாடை அவன் நாசியை தாக்கியது. சிறிது மோந்து பார்த்தவன் அந்த சிவந்த ஒற்றைக்கண் காக மனிதனை தூக்கி மீண்டும் தரையில் எறிந்தான். மனித வாடை! யாருடைய இரத்தம் இது? யாருடன் நீ இத்தனை நாட்கள் இருந்தாய்? இந்த இரத்தத்தின் வாசனை மிகவும் சூடாக இருக்கிறது. இது உன் இனத்தின் வாடை இல்லையே என்று அரக்க மன்னன் சந்தேகத்துடனும் கடுமையான பார்வையுடனும் கேட்டான். பிரபு, பல ஆண்டுகள் நான் மறைந்திருந்து அந்த பெண்ணின் மறுபிறவியை தடுத்தேன். ஆனால் திடீரென இப்போது ஒரு மனிதன் அங்கு வந்து என்னை கண்டுபிடித்து விட்டான். என்னை அங்கு காக்கும் சக்தி வாய்ந்த மிருகத்திடம், மின்னல் நாகத்திடம் காட்டிக் கொடுத்து விட்டான். அவனுடன் சண்டையிடும் போதுதான் எனக்கு இவ்வாறு நேர்ந்தது என்று அவன் தன்னை நியாயப்படுத்தினான். இருக்கையிலிருந்து வேகமாக எழுந்த அந்த அரக்கன் குகையின் தளத்தையே அதிர வைத்தான். உண்மையாகத்தான் சொல்கிறாயா? நிஜமாவே அந்த பெண்ணை நீ கண்டுபிடித்து விட்டாயா? இல்லை நீ மறுபடியும் என்னை முன்பு போல் ஏமாற்றுகிறாயா? நீ மறுபடியும் ஏமாற்றினால் நடக்கும் விளைவை நீ நினைத்து கூட பார்க்க முடியாது. இனி உனக்கு மன்னிப்பே கிடையாது என்று கர்ச்சித்தவாறே தனது கையில் ஒரு மாபெரும் பாறை போன்ற கதா ஆயுதத்தை எடுத்தான். அதன் நிழல் சிவந்த ஒற்றைக்கண் காக மனிதன் மீது பயங்கரமாய் விழுந்தது. அந்த சிவந்த ஒற்றைக்கண் காக மனிதன் தன் முறிந்த இறக்கையை தரையில் தேய்த்தவாறே மெல்ல நகர்ந்து மீண்டும் கூடினான். பிரபு, அந்த இடத்திற்கு செல்வது அவ்வளவு எளிதான காரியமல்ல. 2 பௌர்ணமியுடன் அம்மாவாசை தோன்றும் நாள் மட்டுமே அது வெளிப்படும். அப்போதுதான் அந்த இடத்திற்கான வாயில் திறக்கும். அப்போதுதான் அங்கு செல்ல முடியும் என்றது அந்த காயம்பட்ட சிவந்த ஒற்றைக்கண் காக மனிதன். அரக்க மன்னன் ஆசுவாசப்படுத்தி கொண்டான். அந்த தகவல் உண்மையாக இருந்தால் அவனுக்கு மேலும் 40 நாட்கள் அவகாசம் கிடைத்திருக்கிறது. நீ கூறியது உண்மையாக இருந்தால் 40 நாட்களுக்கு பிறகு அந்த பெண்ணின் உடலை சிதைத்த பிறகு நான் உனக்கு நல்ல சன்மானம் அளிப்பேன். இல்லை எனில் உன்னை நான் என்று கூறி தன் கையில் இருந்த மாமிச துண்டை பலவீனமான அந்த சிவந்த ஒற்றைக்கண் காகத்தின் மீது விரல்களால் உதிர்த்து தூக்கி எறிந்தான். அந்த சிவந்த ஒற்றைக்கண் காகம் பயத்தில் அங்கிருந்து நிச்சயமாக என்று கூறி பின்வாங்கினான். அரசே,
நான் இந்த மாதிரி உயர் காரணத்தினால் உங்களை ஏமாற்ற மாட்டேன் என்று தலையை குனிந்தான். ஆனால் அந்த சிவந்த ஒற்றைக்கண் காகத்தின் கண்களில் ஒரு நயவஞ்சகத்தனமும் கொடூரமான சூழ்ச்சியும் ஒளிந்திருந்தது. இந்த சிவந்த ஒற்றைக்கண் காகம் பல ஆண்டுகளுக்கு முன்பு ராட்சச அசுர தளபதி ஒருவரால் அந்த பெண்ணை தேட அனுப்பப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மரண சக்தி வாய்ந்த சிவந்த ஒற்றைக்கண் காகன்களில் ஒன்றுதான். பல தளபதிகளின் வீழ்ச்சிக்கு பிறகு இப்போது இந்த மாமிச அரக்கன் இந்த தீவிற்கு அரசனாக இருக்கிறான். பல சிவந்த ஒற்றைக்கண் காகங்கள் சக்தி வாய்ந்த மனிதர்கள் மற்றும் விலங்குகளால் வேட்டையாடப்பட்டாலும் ஒரு சில மரண சக்தி வாய்ந்த சிவந்த ஒற்றைக்கண் காகங்கள் இன்னும் உயிருடன் இருந்தன. அதில் ஒன்றுதான் இந்த சூழ்ச்சிக்காரன். இது மகிழினியை கண்டவுடனே தனது கோரமான சூழ்ச்சியை செய்யத் தொடங்கியது. மகிழினியிடம் இருக்கும் உயிர் சக்தியையும் ஆத்ம சக்தியையும் உறிஞ்சி தனக்கென ஒரு ஆத்ம உலகத்தை உருவாக்க ஆசைப்பட்டது. அப்படி அது உருவாக்கினால் எந்த ஒரு தூண்டுதல் சக்தியும் இல்லாமலும் இந்த உலகத்தை விட்டு அடுத்த உலகத்திற்கு செல்ல முடியும். இதுதான் அதன் பல 100 ஆண்டுகால இலக்கு. ஆகையால்தான் அது மகிழினியிடம் இருந்து வரும் சிறு சிறு ஆத்மாக்களை உறிஞ்சி தனது சக்தியை வலுப்படுத்தி கொண்டிருந்தது. இன்னும் சில ஆண்டுகாலம் மகிழினியிடம் இருந்து வரும் அந்த ஆத்மாக்களை உறிஞ்சி இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு ஆத்ம உலகத்தை உருவாக்கும் அளவிற்கு வலுப்பெற்றிருக்கும். ஆனால் அதற்குள் ஆதித்யா அங்கே சென்று நிலைமையை குலைத்து விட்டான். ஆதித்யா அதை பார்க்காத வரையில் அது ஆதித்யாவை தீண்டவில்லை. ஆனால் ஆதித்யா ஆன்மீக ஆத்ம சமுத்திரத்தை பயன்படுத்தி அதன் இருப்பிடத்தை கண்டறிந்த அடுத்த கணம் அது ஆதித்யாவை கொன்று அவனிடம் இருக்கும் ஆன்மீக ஆத்ம உலக சக்தியையும் உறிஞ்சிக் கொள்ள வேண்டும் என்ற பேராசையில் அவனுடன் மோதியது. ஆகையால்தான் அது அந்த மின்னல் சக்தியினால் வீழ்த்தப்பட்டு அரக்க மன்னன் முன் இப்போது காயம்பட்டு நின்றது. இவை அனைத்தையும் நினைத்து அந்த சிவந்த ஒற்றைக்கண் காக மனிதன், என்றாவது ஒரு நாள் நான் நிச்சயம் எனது சக்தியின் உச்சத்தை அடைவேன், அன்று உன்னை கொல்கினேன் என்று தனது இரத்தம் தோய்ந்த கைகளை இறுக்க பிடித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தது. ஆனால் இந்த சூழ்ச்சிக்காரன் ஆதித்யாவை பற்றி அவனது சக்திகளை பற்றியும் அந்த பெருத்த அரக்க மன்னனிடம் ஒரு வார்த்தையும் கூறவில்லை. காரணம், ஆதித்யா தனக்கான இறை என்று அது எண்ணியது. அந்த இறை தனக்கான பலமாக மாற வேண்டும். அதனால் ஆதித்யாவை பற்றி எந்த ஒரு ரகசியத்தையும் கூறாமல் அரக்க மன்னன் கண்களிலிருந்து மறைந்து தனது காயங்களை குணப்படுத்த துவங்கினான். இங்கு மின்னல் மாளிகையின் தொங்கு பாலத்தின் அருகே அமர்ந்திருந்த ஆதித்யா இறுதியாக ஒரு பெருமூச்சு விட்டான். அவனது மனதில் இருந்த ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு விடை தேடும் முதல் கட்டம் முடிந்தது. இனி இந்த ஆபத்தான இடத்திலிருந்து வெளியேறியாக வேண்டும். சரி, எதுவாக இருந்தாலும் வேறு வழியில்லை, இந்த பாலத்தை தாண்டித்தான் செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தவாறே தான் அமர்ந்திருந்த ஆழ்ந்த தியான நிலையிலிருந்து எழுந்தான். டிராகன் பீஸ்ட் தனது சிறு ஆன்ம வடிவத்தில் அவனது கைகளை பிடித்து நிறுத்தியது. என்ன ஆச்சு ஆதித்யா? எதற்காக நீ இந்த ஆபத்தான பாதையில் செல்ல வேண்டும் என்று கூறுகிறாய் என்றது. வேறென்ன செய்வது? இந்த ஒரு பாதையை தவிர வெளியில் செல்ல வேறு வழியில்லையே என்றான் ஆதித்யா சோர்வுடன். ஏன் இல்லை என்று டிராகன் பீஸ்ட் சந்தேகமாக கேட்டது. உனது பிரபஞ்ச கால மோதிரத்தை பயன்படுத்தி இந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற முடியாத அளவுக்கு உன்னிடம் சக்தி இல்லை என்பது உண்மைதான். ஆனால் உன்னிடம் வேறொரு வழி இருக்கிறதே, அதை மறந்துவிட்டாயா என்றது டிராகன் பீஸ்ட். நீ எதை கூறுகிறாய்? என் ஆன்மீக ஆத்ம கடலுக்கு செல்வதையா? ஆனால் தற்சமயம் வேண்டுமானால் நான் எனது பிரபஞ்ச கால மோதிரத்தின் மூலம் எனது ஆன்மீக ஆத்ம கடலில் ஒளிந்து கொள்ளலாம். ஆனால் நான் மீண்டும் வெளிப்படும் இடம் இதுவாகத்தான் இருக்கும். டிராகன் பீஸ்ட் அவனை உற்று நோக்கி, நீ ஒன்றை மறந்துவிட்டாய் ஆதித்யா என்றது. என்ன சொல்ல வருகிறாய் என்று ஆதித்யா புரியாமல் கேட்டான். உன்னிடம் இப்போது ஒரு விண்வெளி வாயில் திறந்தே உள்ளது, உனது ஆன்மீக ஆத்ம உலகத்தில். அதை ஏன் நீ பயன்படுத்தக்கூடாது என்றது டிராகன் பீஸ்ட். என்ன சொல்ல வருகிறாய்? என் ஆன்மீக ஆத்ம கடலில் விண்வெளி வாயில் திறந்திருக்கிறதா என்றவன் டிராகன் பீஸ்டை உற்று நோக்கினான். அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது. பனிப்பிரதேசத்திற்குள்ளிருந்து மனிதர்கள் வாழும் இடத்திற்கு செல்லும் மக்கள் மீண்டும் பனிப்பிரதேசத்திற்குள் வருவதற்காகவும் அவன் தனது ஆன்மீக ஆத்ம உலகத்திற்குள் ஒரு நிலையான பாதையைத்தான் கட்டமைத்து வைத்திருந்தான். இதற்காக அவன் பிரபஞ்ச கால வெடிப்பு மாணிக்க படிக்கற்களை பயன்படுத்தியிருந்தான். அது மலை போல அவனது ஆன்மீக ஆத்ம உலகத்தில் நிலையாக இருந்தது. அதை கவனித்த ஆதித்யா மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தான். சரியான நேரத்தில் சரியான யோசனை கொடுத்தாய் டிராகன் என்றவன் காலதாமதம் செய்யாமல் தனது ஆன்மீக ஆத்ம உலகத்திற்குள் பிரபஞ்ச கால மோதிரத்தின் மூலம் ஒரு விண்வெளி வெடிப்பை ஏற்படுத்தி அதன் வழியின் மூலம் உள்ளே நுழைந்தான். அவன் இப்போது இங்கிருந்து மறைந்து தனது ஆன்மீக ஆத்ம உலகத்தில் முழு உருவமாக இருந்தான்.
சொல்லப்போனால் அவனது கையில் இருந்த மோதிரத்துக்குள்ளேயே அவன் நிலை கொண்டிருந்தான். பிறகு அந்த மோதிரத்தின் வழியாக பிரபஞ்ச கால வெடிப்பின் சக்தியை திறந்து மீண்டும் அவன் வெளியில் வந்தான். அவன் வெளியில் வந்த இடம் மீண்டும் அந்த மாபெரும் பனிச்சுவரின் பிரதான நுழைவு பகுதி. அவன் தோன்றிய அடுத்த கணம் அங்கே பல கூச்சல் குழப்பங்கள் ஏற்பட்டன. ஏனெனில் அங்கே பல மனிதர்கள், வியாபாரிகள் மற்றும் சில விலங்கினங்கள் அனைத்தும் அந்த நுழைவு கதவு திறக்கும் வரைக்கும் காத்து கொண்டிருந்தன. இவன் திடீரென்று அங்கே தோன்றியவுடன் அங்கிருந்த அனைவரும் கதவு திறந்துவிட்டது, திறந்துவிட்டது என்று கூறி கதவின் அருகே ஓடி வந்தனர். அவர்கள் அனைவரிடமும் இந்த பனிப்பிரதேசத்திலிருந்து மனிதர்கள் வாழும் இடத்திற்கு செல்ல தேவையான அனுமதிச் சீட்டுகளும் மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட கடிதங்களும் இருந்த போதிலும் அவர்களால் உள்ளே நுழைய முடியவில்லை. அவர்கள் என்னதான் உள்ளே நுழைய முயற்சி செய்தாலும் மீண்டும் மீண்டும் இங்கே வந்து தோன்றிக் கொண்டிருந்தனர். சில தடவை முயற்சி செய்து சலிப்படைந்த மனிதர்கள் சோர்ந்து போய் அங்கே அமர்ந்து கொண்டு குழப்பத்துடன் பேசத் தொடங்கினர். என்ன நடக்குது இங்க? எதனால இந்த பனிச்சுவர் யாரையும் இந்த இடத்தை தாண்டி வெளியில் செல்ல அனுமதிக்க மாட்டேங்குது? மீண்டும் மீண்டும் இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறது. என்னதான் ஆச்சு என்று அவர்களுக்குள் பேசத் தொடங்கினர். நான் பலமுறை இங்கிருந்து பசுமையான குமரிக்கண்ட பிரதேசத்திற்கு அதிகமாக மக்கள் வாழும் இடத்திற்கு சென்று வந்திருக்கிறேன். இருந்தபோதிலும் இப்போது நடப்பது போன் இதற்கு முன் ஏற்பட்டதில்லையே என்று கூறினான் ஒருவன். ஆமாம், பல ஆண்டுகள் இதுபோல் யாரையும் இந்த சுவர் மீண்டும் மீண்டும் புறப்பட்டு இங்கே கொண்டு வந்து சேர்த்ததாக நான் கேள்விப்பட்டதே இல்லை. இப்போது மட்டும் இது நடக்கிறது என்றால் ஏதோ அமானுஷ்யம் நடக்கப் போகிறது என்று எண்ணுகிறேன் என்றான் ஒருவன். அதை கேட்ட ஆதித்யா, அப்படி என்ன முதல் முறையா இப்பதான் இப்படி நடக்குதா? நான் இப்படி மாத்தினது யாருக்காவது சந்தேகம் வந்து விடுமோ என்று அவன் சிறிது யோசித்துக் கொண்டே இருந்தான். ஏனெனில் இங்கு என்ன நடக்கிறது என்பது ஆதித்யாவுக்கு மட்டும்தான் தெரியும். அவனது பிரபஞ்ச கால சக்தியால் தான் இந்த சுவரின் பாதைகள் குழப்பப்பட்டு 1 மாத காலத்திற்கு இந்த பனிப்பிரதேசம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. வெளியே இருந்து உள்ளே வர முடியும், ஆனால் உள்ளே இருந்து வெளியே போக நினைப்பவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த சுவரிலேயே வந்து மோதிக்கொண்டிருப்பார்கள். ஒரு விதமான கால சுழற்சியில் மாட்டிக்கொண்டிருந்தனர். ஆதித்யாவும் தனக்கு எதுவும் தெரியாதது போல் குழப்பத்தில் உள்ள அனைவரும் என்னும் ஒரு பாவனையை காட்டிக்கொண்டே சுவரின் அருகே ஒரு ஓரத்திற்கு சென்று அமர்ந்தான். அப்போது அந்த பனிச்சுவரை தாண்டி சலசலப்புடன் ஒரு மாபெரும் பறக்கும் கப்பல் அவர்கள் அருகே வந்து இறங்கியது. அதன் இறக்கைகள் பெரிய சத்தத்துடன் பனிக்காற்றை கிழித்தன. அதிலிருந்து ஒரு நேர்த்தியான இளம் பெண்மணி இறங்கி வந்தால் அவள் கையை பிடித்துக்கொண்டு ஒரு வயதான முதியவர் இறங்கினார். அந்த பெண் மிகவும் நேர்த்தியான உடையில் ஒரு ராஜ்ய இளவரசி போல உடையணிந்திருந்தாள். அவளுடன் வந்த முதியவரும் ஒரு பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போல கம்பீரமாக காட்சியளித்தார். அவர்களுடன் சில ஆயுதமேந்திய வீரர்களும் கப்பலிலிருந்து கீழே இறங்கினர். இவர்கள் யார் இருப்பார்கள் என்று ஆதித்யா அவர்களை உற்று நோக்கிக் கொண்டிருந்தான். வந்தது யார்? ஆதித்யா அடுத்தது என்ன செய்யப் போகிறான்? தொடரும்.